வணக்கம். திருச்சிற்றம்பலம். பொதுவாக ஒரு மனிதன் சாதாரணமாக திடீர்னு சீக்கிரம் விழுவுறது கிடையாது. ஏதோ ஒரு மெசேஜ் நம்மளோட பிரெயினுக்கு எப்பயோ நம்ம பாடி அனுப்பியிருக்கோம். பட் நம்ம இக்னோர் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம தான் அதிகமான வேலை செய்கிறோம், அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோமே, இது கொஞ்சம் தள்ளி வச்சிரும், ஒத்தி வச்சிரும் அப்படின்னு விட்டுருவோம். அப்படி சீக்கிரம் விழுந்துட்டா வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஆப்ஷன் வச்சு நம்ம சமாளிச்சிருவோம். அப்படியே சமாளிக்க முடியலைன்னா டாக்டர்ஸ் அணுகுவோம், அவங்களோட ஆலோசனை பெற்றுக்கொள்ளும். இதை தவிர்த்து நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியே சரி கண்டிப்பாக பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்தோன்னே நம்ம ஈஸியாக ரீகவரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடந்து போயிடும். ஆனால் இதை தவிர்த்து ஒரு பெரிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் அப்ளை பண்ணது இது 2வது முறை. அது என்னை காப்பாற்றுனுச்சு சொல்லும்போது ரொம்ப வியப்பான ஒரு விஷயந்தான். பட் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து நான் தரையிறங்கி மலேசியாவுக்கு வரும்போது 2 நாளைக்கு முன்னாடி என் உடம்பு நல்லா தான் இருந்துச்சு. பட் திடீர்னு குளிரும் காய்ச்சலும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நினச்சி பாருங்கள், திடீர்னு கை காலெல்லாம் உதறிக்கிட்டு குளிர் அடிக்குது. நீங்கள் மைண்ட் செட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, காய்ச்சல் அப்படி ஏறுது. சரி, காய்ச்சலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, திடீர்னு உடம்பு குளிர் அடிக்குது. இது தொடர்ச்சியாக ஒரு 3 மணி நேரம் நான் பிளாங்கெட்குள்ளே இருக்கிறேன், ஸ்வெட்டர் போட்டிருக்கேன், லாங் பேண்ட் போட்டிருக்கேன், சாக்ஸு பண்ணியிருக்கேன், தைலம் எல்லாத்தையும் தடவாச்சு. ஆனால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த உடம்பு கண்ட்ரோல் விட்டு போயிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே கட்டுப்பட்டோட எப்படி கடந்து அப்படியே கட்டிலோடு அப்படி கடக்கிறேன். அண்ட் தென் டைம்ஸ் வருது, டைம்ஸ் போயிட்டே இருக்குது. கிளினிக் போகலாமா, அந்த கிளினிக் ஸ்டேஜ் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சரண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுறேன். எனக்கு உடம்பு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் என் லைஃப்பில் நான் வந்ததே கிடையாது. நான் கடைசியாக சீக்கிரம் விழுந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவும் ட்ரீப்ஸ் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் எல்லாமே என்னோடய ஃபுட்லேருந்து என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே நான் பாதுகாத்துக்கிட்டே வந்திருக்கேன். சிம்பிள் சளி கூட எனக்கு வந்தது கிடையாது. பட் இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. உடம்பு ஷிவரிங் பண்ணிகிட்டு இருக்கு, வார்த்தையில் அப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கு. மனசுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை வணங்கி தேவாரத்தில் திருமுறை 4 என்ற ஒரு பாடலை படிக்க ஆரம்பித்தேன். பாடலோட பேர் குற்றார் இனவாறு. இந்த பாடல் 10 அடியில் இருக்கும். 10 அடியில் படித்து முடிஞ்சு, எனக்கு தெரிஞ்ச பாணியில் படித்து முடிஞ்சு நான் நிப்பாட்டுறேன், புத்தகத்தை மூடுறேன். அந்த ஷிவரிங் இருக்குல்ல, குளிர்னால வர ஷிவரிங் அப்படியே ஸ்டாப் ஆகுனுச்சு. அப்படியே ஸ்டாப் ஆகுனது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஷிவரிங் கிடையாது. அந்த காய்ச்சல் எந்த நிலையில் இருந்துச்சோ அதே நிலையில் தான் இருக்குது. அப்போ இந்த காய்ச்சல் பியானாக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கன்சல்ட் பண்ணி, சரி கிளினிக்கில் ஒரு மெடிசன் எடுக்கலாம். போகும்போது டாக்டர் கேட்குறாரு, காய்ச்சல்னு சொன்னீங்க, ஒன்றுத்தையும் காணோம், உடம்பு சாதாரண டெம்பரேச்சர் தான் இருக்குது, மேபி ஓவர் டயட்டோ அப்படின்னு சொன்னார். ஓவர் டயட்டா வாய்ப்பே கிடையாது. காரணம் எல்லாமே என்னோடய ஸ்கெடியூல் பிரகாரம் படி தான் போயிட்டுருக்கு. என்ன இருந்தாலும் இந்த பாடலுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. இந்த பாடல் நான் 2வது முறையாக யூஸ் பண்ணுறேன். அதுவும் எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறேன்னா, என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு நான் அப்படியே என்னோடய உடலும் உயிரும் ஆத்மாவும் என்னோடய ஞானத்தையும் புத்தியும் அனைத்தும் இறைவனுக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி இந்த பாடலை எடுத்து இது வழியாக எனக்கு கியூர் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி எனக்கு இது நடந்துச்சு. இந்த பாடல் இயக்கியவர் திருநாவுக்கரசர். இவர் சமண மதத்தில் சேர்ந்துட்டார். இந்த சேர்ந்த ஒரு விஷயம் அவங்க அக்கா திலகவதி அம்மையாருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இருந்தாலும் சமண மதத்தில் கடவுள் இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த அவருக்கு திடீர்னு வயிற்றில் ஒரு சூள நோய் ஏற்பட்டுருச்சு. இது இந்த காலத்தில் மாடர்ன் சயின்ஸில் கெஸ்ட்ரிக் சொல்லுவாங்க, இல்லாட்டி வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த சயின்ஸ் பற்றி பேசின அவருக்கு அவங்களோட டாக்டர்ஸ் வழியாக என்னென்னமோ மருந்து எடுத்து பார்த்தாங்க, கியூரே கிடைக்கல. இப்போ இறுதியில் அவங்க கை விடுறாங்க. இது உன்னோட தலையெழுத்து, நீ இறந்தா இறந்து போ, பொழைச்சி வந்தால் பொழைச்சிவானு. என்ன, இந்த சமண மதத்துக்காக குரல் கொடுத்த எனக்கு என்னோட உடலுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு, இதுக்கு ஒரு தீர்வு இல்லாத போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வழியோட அவங்க அக்கா திலகவதி அம்மையாரை பார்க்க வந்தாங்க. அவங்க அக்கா முகத்தை அலும்பிட்டு நெத்தியில் விபூதி அடிச்சிட்டு உடனடியாக அருகில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு கொண்டு போயிட்டு, உன்னோட வலியும் வேதனையும் இங்கே இருக்கிற பெருமான்கிட்ட சொல்லி அழு, அதுவே உனக்கு பெரிய மருந்தாக இருக்கும். அந்த வழியோடு அவர் படித்த பாடல் தான் குற்றார் இனவாறு.
நான் என்ன செஞ்சேன் எனக்கு இப்படி ஒரு நோய், நான் என்ன செஞ்சால் இந்த நோய் தீரும், இதுக்குண்டான வலியும் வேதனையும் இப்படி இருக்க, இதுக்குண்டான விஷயங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி மனசார கதறி எழுந்த இந்த பாடல் வழியாக தெய்வம் மனம் குளிர்ந்து 10வது அடியில் அவருக்கு வலியை நீக்க வச்சுச்சு, அவருக்கும் தெளிவு புரிய வச்சுச்சு. இறைவன் ஏதோ ஒரு அங்கத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கார், உன்னை சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நீ கை விடுறியா, நீ மன உறுதியோடு இருக்கியா இல்லையான்னு சொல்கிற அந்த ஒரு சாப்டரை உருவாக்குறதுக்கு நீங்கள் இன்னொரு படிநிலைக்கு போகிறீங்கன்ற அர்த்தம். இந்த வேளையில் நீங்களும் உங்கள் அன்பானவர்களும் என்றைக்குமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நமச்சிவாயம்.